ட்ரஸ்ட் மூலிமா பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ ஏன் ஆன்லைனில் வரீங்க? முதல்ல வந்து நீங்கள் டேரெக்டாக மக்களை போய் சந்தித்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணுவீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை போய் கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறதே, தெருக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரி திங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெலாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்கிறது எங்கள் கூட செய்கிறதுக்கு தான். அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேஜில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்துக்கு. என்ன செய்கிறோம் இப்போ உங்களுக்கே நாங்கள் இதெல்லாம் காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தடவையும் ஈவெண்ட் வச்சு ஒரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட் லான்ச். வணக்கம் மேடம். எஸ் வணக்கம். இதில் முக்கியமாக இது மக்கள் சேவைங்கிறத ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால் அது காவிரிக்கான தொகை தான் சொல்கிறேன், அரசியல் இல்லை. காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அதுக்காக தான் சொன்ன, அரசியல். அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். மேடம், இந்த வாட்டர் ரெஸ்டோரேஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க. வாட்டர் ரெஸ்டோரேஷன் இங்கே இருக்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. எஸ், வாட்டர் ரெஸ்டோரேஷன் பற்றி செஞ்சீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் ராகவன் கூட ஒருத்தர் இருக்கார், வாட்டர் ரெஸ்டரேஷன்லாம் பண்ணுறது, நிறைய பாண்ட்ஸ் லேக்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணார். பட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பாக தேவையானது. அது ஸ்கேர்சிட்டி இருக்குது. இப்போ காவேரி இஷ்யூ சொன்னார், அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களால் வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். அதுக்காக தான் கம்மிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் என்லிஸ்ட் பண்ணி யார் யார்கிட்டேருந்து தேவைப்படுறதோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம், எப்படி வேணுன்றதை கேட்போம். யார் யார் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கடைசியில் காரியம் நடக்கணும், அவ்வளோதானே. அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸு, ப்ரொஃபஷ்னல்ஸ், நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் எங்கெங்கே இருந்தாலும் எங்களுடன் சேருங்கள். இதை ஒரு அம்ப்ரெல்லா கடியில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் நடத்தி வைக்கிறது தான் மக்கள் மேடையோட முயற்சி. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எங்களோட முயற்சி. அதே மாதிரி இந்த கூவம் ரிவர், சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர், அடையார் ரிவர், இதெல்லாம் வந்து
க்ளீன் பண்ணுறேன் இயர்ஸ் டுகெதர் இட் ஹஸ் பீன் சேயிங். எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபார் டெக்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இட் ஹஸ் நாட் எட் பீன் கம்ப்ளீட்டட் எட். அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமா எதனா இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் கம் ஹியர். ஒரு கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு சென்ட்ரல் இருந்து சப்போர்ட் இல்லை, ஸ்டேட்ல இருந்து சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஐ வாஷாகவே இருந்துச்சு. அது உங்களை போல ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எதனா இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்கிறப்போ அதில் கூவமும் வரும், வைகை வரும், தாமிரபரணி வரும், நிலங்கள் வரும், இங்கே விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வாயரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒத்தொத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சுருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால் பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. தேங்க்யூ. அந்த ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், bring all the experts to us, bring all the people to us. விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க, நவீனோட கொண்டு வந்து வாட்டர் பாடிஸ்க்கு சேருங்க, எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ரோவுக்கு சேருங்க, மாடுகளுக்கு சேருங்க. இப்படி எல்லாரும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இங்கே தயாராக இருக்காங்க. இந்த கூட்டங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த 30 பேர் நாளைக்கு 100 பேராக மாறணும். அந்த 100 பேர் 1000 பேராக மாறும்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருசாக போய் நம்மளால் சேர்க்க முடியும். மேடம் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்? அது நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை மேடம், என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆம்பளைங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெண்கள் மேலே வராங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க, அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் வந்து 100% அவரோட சப்போர்ட் அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது வந்து பப்ளிக் மேட்டரே இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் அந்த ஸ்டேச்சரில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். மேம், இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்ஸாக மட்டும் செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிற இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும்னு எங்கே வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்தால் அங்கே போகும்.